காடு. அழகான ஒரு காட்டு பகுதியா இருந்துச்சு. சின்ன சின்ன மலைகளும் ஆறுகளும் நிறைஞ்ச ஒரு காடு. சின்ன காடா இருந்ததால மிருகங்கள் எல்லாருமே நல்ல நண்பர்களா இருந்தாங்க. ஆனா கிட்டு குரங்கு மட்டும் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் மற்ற மிருகங்களை கிண்டல் பண்றதும் அவங்கள திடீர்னு வந்து பயமுறுத்ததும் செஞ்சுட்டு இருந்தான். அட, அதுக்குள்ள பொழுது விடிஞ்சிருச்சா? தூக்கமும் கெட்டு போச்சு. இனிமே என்னதான் பண்றது? பசி வேற வந்துருச்சே. யாரையாச்சும் ஏமாத்தி ஓடாம உழைக்காம சாப்பாடு சாப்பிட்றணும். ஸ்லிப்பாய் விழுந்த கிட்டோட கால்ல ஒரு முள்ளு குத்திடுச்சு. ஐயோ ஐயோ, என் காலு. மகனே ஜாடா, அங்க கொஞ்சம் போட, இங்க கொஞ்சம் போட. இங்க கொஞ்சம் வாடா, அங்க ஏண்டா போற, வாடா. அட கிட்டு, இது நல்லா இருக்கே. பொழுது விடிஞ்சோடனே நீ தலைகளாக வந்து விழுந்துட்டியா? மிக்குவோட அந்த கேள்வியும் சிரிப்பும் கிட்டுவுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. இவனை அப்படியே விட்டுறலாம் கூடாது. இவனுக்கு ஏதாச்சும் பதிலடி கொடுக்கணும். என்னத்த சொல்றது நிக்கு? விழுந்தது மட்டும் இல்ல, இதோ இங்க பாத்தியா, ஒரு பெரிய முள்ளு என் காலில் குத்திருச்சு. ஐயோ, என்னால வலிய தாங்க முடியலையே. கிட்டு விழுந்து கிடக்கிறத பார்த்து மிக்குவுக்கு இறக்கம் தோணிடுச்சு. சரி, பரவாயில்ல, கவலைப்படாத கிட்டு. அந்த முள்ளை நான் எடுத்து மாத்திடுறேன். நிக்கு, கொஞ்சம் மெதுவா எடு. என்ன? நான் ஒரு சின்ன டாக்டர் தான் கிட்டு. இதை இப்பவே சரி பண்ணி தரேன் பாரு. ஒரு டாக்டர் வந்திருக்கான். உன்னை இன்னைக்கு ஒரு வழி பண்றான் பாரு. என்ன கிட்டு, இப்போ நீ ஹாப்பியா? இவன் காலில் குத்தின முள் இன்னும் போகலையா? இன்னுமா இருக்கு? காலை விட்டு தள்ளு. எனக்கு என் முள்ள கொடு. முள்ளா? அதுதானே இப்போ தூக்கி எறிஞ்சேன். அது சாதாரண முள் இல்ல, ரொம்ப விலை உயர்ந்த முள். அந்த முள்ளை தேடி நான் அலைஞ்சிட்டு இருக்கும்போது தான் அது என் காலில் வந்து குத்திருச்சு. அதை நான் அந்த புதற்குள்ள தூக்கி எரிஞ்சிட்டேனே, அது இனிமே கிடைக்காது. நீ அதை எனக்கு கண்டுபிடிச்சி கொடுக்கலனா நான் சிங்கராஜா கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். ஏற்கனவே ராஜா உன் மேலே கண்ணு வச்சிருக்காரு. ஐயோ கிட்டு, வேண்டாம் வேண்டாம். நான் உனக்கு வேற எது வேணா கேளு தரேன். வேற அப்படின்னா நான் எதை கேட்டாலும் தருவியா? அப்படின்னா நீ என்னோட வீட்டுக்கு வந்துரு. நான் நல்லா ஃப்ரெஷ்ஷான கேரட் தரேன். தற்சமயத்துக்கு நான் ஒத்துக்கிறேன். நீ இங்கிருந்து என்னை கொஞ்சம் தூக்கி விட்டு போ. அப்படி மிக்கு கிட்டுவையும் கூட்டிக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு நடந்து போனான். இந்த 2 கேரட்டை வச்சு நான் என்ன பண்றது? என் காலில் வலி அதிகமாக இருக்கிறனால மரம் ஏறி என்னால் பழம் பறிக்க முடியாது. என் பசியை தீர்க்க இதெல்லாம் பத்தாது. மிக்கு கொடுத்த கேரட்டோட கிட்டு நடந்து போக ஆரம்பிச்சான். காலையிலே ஒருத்தனை ஏமாத்தி நிறைய சாப்பாடு கிடைச்சிருச்சு. ரொம்ப பிரமாதம். இதை இப்படியே மெயின்டைன் பண்ண வேண்டியதுதான். கிட்டு, காலங்காத்தால இந்த கேரட்டை தூக்கிட்டு எங்க போற? அட, இதோ வந்துட்டானே. தேடி போன ஆளு நேர்ல வந்து நிக்கிறான். அடுத்தது இவனை எப்படியாவது ஒரு வழி ஆக்கணும். அட, கரடி அண்ணே, நல்லா இருக்கீங்களா? அண்ணா, எனக்கு ஒரு சின்ன உதவி செய்ய முடியுமா? கண்டிப்பா, கிட்டுவுக்காக நான் எதை வேணா செய்வேன். சொல்லு. நம்ம அந்த காலத்துலேருந்தே ஃப்ரெண்ட்ஸ் தானே. இந்த கேரட்டை மொத்தமாக நானே சாப்பிடவா? சாப்பிட்றேன். அடடா, அதெல்லாம் வேண்டாம். இந்த கேரட்டை கொண்டு போய் உங்க வீட்டில் பாதுகாப்பாக வச்சிருங்க. இதை இப்போ சாப்பிட டைம் இல்லை. நான் அர்ஜென்ட்டாக ஒரு இடத்துக்கு போகணும். நான் திரும்ப வந்து இதை எடுத்துக்கிறேன். அதனால என்ன? நான் இதை என் வீட்டில் கொண்டு போய் பத்திரமா வச்சிடுறேன். நீ போயிட்டு வா கிட்டு. இன்னைக்கு
இந்த குடம் நிறைய தேன் எடுத்துட்டு வரணும். போடாதடியா போ, ஜாடி நிறைய தேன் எடுத்துட்டு வா போ. தடியன் கரடி அங்கிருந்து போன சமயம் பார்த்து கிட்டு பாண்டனோட வீட்டுக்குள்ள போயிட்டான். அங்கிருந்து மொத்த கேரட்டையும் எடுத்து சாப்பிட்டுட்டான். இங்க யாராவது இருக்கீங்களா? ஓய், தடியன் கரடிய பார்த்ததும் கிட்டு டயர்டா வந்த மாதிரி நடிச்சு அங்கேயே உட்காந்துக்கிட்டான். ஏதோ சாப்பிட கிடைக்குமான்னு அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சு திரிஞ்சிட்டேன். ஆனா எதுவுமே கிடைக்கல. ரொம்ப டயர்டா இருக்கு. ஓ பரவாயில்ல, கரடி என்ன, அந்த கேரட்டை கொடுங்க, அதையாவது சாப்பிட்டு பசியா போக்கிக்கிறேன். அடடா அடடா கிட்டு, நான் உள்ள வச்ச கேரட் எதையும் காணுமே. அதை யாரோ திருடிட்டு போயிட்டாங்க. என்னது காணுமா? கரடி என்ன, அதை மொத்தத்தையும் எடுத்து நீயே சாப்பிட்டுட்டியா? கிட்டு, இப்படி அநியாயமா போய் சொல்லாதே. உன்னோட கேரட் எனக்கு எதுக்கு? அப்படின்னா எங்க போச்சு? நான் இப்பவே போய் இந்த விஷயத்த சிங்கராஜா கிட்ட சொல்ல போறேன். கிட்டு, நீ கொஞ்சம் பொறுமையா இரு. சிங்கராஜா கிட்டலாம் நீ போக தேவையே இல்லை. இப்போ உனக்கு பசி தானே பிரச்சனை, அதுக்கு நான் ஒரு வழி பண்றேன். குகைக்குள்ள போன தடியன் கரடி ஒரு ஜாடியோட வெளியில வந்தான். இந்தா நல்ல அட்டகாசமான தேனை, இதை குடிச்சா உன்னோட டைனர்ஸ் எல்லாம் போயிடும். இந்த சின்ன ஜாடியில இருக்கிறதெல்லாம் குடிச்சாக்க எனக்கு பசி அடங்காது. சரி, தற்சமயம் இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். கரடியும் ஏமாத்தியாச்சு, முயலையும் ஏமாத்தியாச்சு, வயிறும் நிறைஞ்சிருச்சு. ஐலசா, அட இது என்னது, இவன் வேற நொண்டி நொண்டி நடந்து போகிறான், கையில் வேற ஒரு ஜாடி வேற வச்சுருக்கான். ஆரம்பத்துல இருந்தே இவன் ஆள் கொஞ்சமும் சரியில்லை. இது எப்படியோ அவன்கிட்ட எதுக்கும் கேட்டுடலாம். ஹலோ ஹலோ கிட்டு, அந்த ஜாடிக்குள்ளே என்ன இருக்கு? ஏதோ முக்கியமான விஷயம் தான் அதுக்குள்ளே வச்சிருக்கேன்னு தோணுது. சாச்சா, இதுக்குள்ள அப்படி முக்கியமான விஷயம் எதுவும் இல்லை நரியண்ண. இதுல கொஞ்சம் தேந்தா இருக்கு. அது என்னன்னா, என் காலில் முள்ளு வேற குத்திருச்சா, வலி தாங்க முடியல. இதை கொஞ்ச நேரத்துக்கு உன் வீட்டில் வச்சுக்கிறியா? நான் நாளைக்கு காலையில வந்து எடுத்துக்கிறேன். ஓ அது சரி. நரி கிட்டோட கையில இருந்த தேனை வாங்கி தன்னோட வீட்டுக்குள்ள வச்சான். அப்புறம் சொன்னா, கிட்டு, உன்னோட ஜாடியை யாரும் எடுக்காம இருக்க, அதை நான் ஒரு பெட்டிக்குள்ளே வச்சு பூட்டிடுறேன், என்ன சரியா? அந்த பெட்டியோட சாவி உன் கையிலேருந்து தொலைஞ்சு போச்சுன்னா அதனால பாக்ஸை பூட்டாத. அதை கேட்டதுமே கிட்டுவோட முக பாவனையில இருந்து நரிக்கு விஷயம் என்னன்னு புரிஞ்சு போச்சு. இவனை அப்படியெல்லாம் விட்டு வச்சா சரிப்பட்டு வராது. அப்போ சரி. கிட்டு போனதுமே நரி அங்க இருக்க அந்த மொத்த தேனையும் குடிச்சிடுச்சு. அப்புறம் அந்த ஜாடிக்குள்ள ஒரு நண்டை தூக்கி போட்டுடுச்சு. அப்புறமா அந்த ஜாடிய பெட்டிக்குள்ள வச்சுட்டான். அதுக்கப்புறம் அவன் வீட்டை விட்டு வெளியில வந்துட்டான். ஐயோ 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 ஐயோ. டேய் கிட்டு, நீ இந்த மாதிரி கோல்மால் வேலைலாம் பண்ணுவேன்னு எனக்கு அப்பயே தெரிஞ்சு போச்சு. உனக்கு நான் ஒரு பாடம் கற்று தரல அப்படின்னா நீ இங்கே இருக்கிற அப்பாவி மிருகங்கள் எல்லாம் நீ இப்படி தான் ஏமாத்திக்கிட்டே இருப்ப. நண்டு கடிச்ச வலி தாங்க முடியாம கிட்டு குரங்கு அங்கிருந்து தலை தெறிக்க ஓட ஆரம்பிச்சிட்டான். ஒரு நாள் சாயந்தரம் நம்மளோட நண்பன் குரங்கு சட்டு
அப்புறம் குருவி இத்தி 2 பேரும் ஒன்னா சேர்ந்து நரியோட கல்யாணத்துக்கு போனாங்க. நண்பா, நாம போய் சேர்றதுக்குள்ள அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சிருமா என்ன? அட இத்தி, நீ எதுக்காக கவலைப்படுற? விஷயம் அது இல்ல நண்பா, நான் கேள்விப்பட்டேன் பக்கத்து கிராமத்துல இருந்து நரியோட கல்யாணத்துக்கு விதவிதமான பழங்கள், விதவிதமான தானியங்கள்லாம் வந்திருக்கான். என்ன, அப்படியா? இந்த விஷயம் எனக்கு தெரியவே தெரியாது. முரளி அக்காவோட நடனம் கூட இருக்குன்னு கேள்விப்பட்டேன். அப்படியா? நிஜமாவா? இந்த மாதிரி நிகழ்ச்சி எல்லாம் ரொம்ப அருமையா இருக்கும். நரி என்ன இன்னொரு விஷயம் கூட சொல்லியிருக்காரு. குயில் அக்காவோட பாட்டு நிகழ்ச்சி கூட இருக்குதாமே. இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் என்னால இருக்கவே முடியல. வா, சீக்கிரமா போவோம். 2 பேரும் ஒன்னா போயிட்டு இருக்கும்போது குருவி இத்தி எதையோ பார்த்துச்சு. நண்பா நண்பா நண்பா, அங்க கொஞ்சம் பாரு. அது சீக்கு தானே? ஆமா ஆமா, அவனே தான். பார்த்தா அப்புறம் நம்ம மாட்டிப்போம். சீக்கிரம் இங்க இருந்து போயிடலாம், வா. அது எங்க போயிருக்கும்? ஒரு வாட்டி மட்டும் என் கையில சிக்கட்டும், அப்புறம் இருக்கு அதுக்கு. அட குரங்கண்ணே, கொஞ்சம் இங்க வாயேன். நீ கொஞ்சம் வரியா? நான் உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும். நான் தான் சிக்கு, உன்னை கூப்பிடுறேன். சரியா போச்சு, சிக்கு நம்மள பாத்துட்டான். இப்ப நம்ம என்ன பண்றது நண்பா? அதுதான் தெரியல, போய் தான் பாப்போம். இல்லன்னா அவன் நம்மள இங்க இருந்து போக விட மாட்டான். அவங்க வராங்க, வரட்டும் வரட்டும், கவனிச்சுக்கிறேன். ஆனா இந்த எறும்பு எங்க போச்சு? எங்களை எதுக்காக கூப்பிட்ட சிக்கு? அதுவா, இப்ப நீங்க எங்கேயோ போயிட்டு இருக்கீங்க போல இருக்கு. ஆமா, நீங்க எங்க போறீங்க இப்ப? அது நாங்க நரியண்ணனோட கல்யாணத்துக்கு போறோம். எதுக்காக நீ உண்மைய சொன்ன? அப்படியெல்லாம் இல்ல சிக்கு, நான் தப்பா சொல்லிட்டேன். நாங்க அது டாக்டர் தவளை கல்யாணத்துக்கு போயிட்டு இருக்கோம். ஓ, இந்த குருவி ராணிக்கு நான் எவ்வளவு புத்திசாலி தைரியசாலின்னு தெரியல போல இருக்கு. அப்படியெல்லாம் ஒண்ணு கிடையாது சிக்கு, நான் சொல்றது எல்லாமே உண்மைதான். இதுக்கு மேல எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. வாங்க, நானும் வரேன். வாங்க போவோம். அது எப்படி நீ வருவ? முதல்ல உங்க அப்பா கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு வா. அத நான் அப்புறமா வந்து கூட சொல்லிக்கிறேன். வாங்க, நாம போலாம். நான் இப்போ இங்க இருந்து போறேன், ஆனா மறுபடியும் இங்க வருவேன். அப்ப நீ மட்டும் என் கண்ணுல பட்ட, உன்னோட கதை அவ்வளவுதான். அதெல்லாம் இருக்கட்டும் சிக்கு, நீ யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க? அதுவா, அது ஒரு சின்ன எறும்பு கிட்ட. எறும்பா? அந்த சின்ன எறும்பு உனக்கு என்ன பாவம் செஞ்சது? ஆமா, நானு இங்க வரவங்க போறவங்க கிட்ட கல்லெறிஞ்சு விளையாடிக்கிட்டு இருந்தேன், அவ்வளவுதான். அப்போ ஒரு எறும்பு என்ன நல்லா கடிச்சிருச்சு. எனக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. சரி, அதுக்கு இப்ப நீ என்ன பண்ண போற? இப்பவே அதை நான் தேடி கண்டுபிடிச்சு ரொம்ப தூரமா வீசணும். ஆனா அது என்ன பார்த்து பயந்துகிட்டு இங்க எங்கேயோ போய் ஒளிஞ்சுக்கிச்சு. எதுவும் சொல்லாத. நிச்சயம் நிச்சயம். சரி வா, நம்ம போலாம். இந்த சின்ன எறும்பு சட்டு குரங்கும் அப்புறம் குருவி இத்தியும் சீக்கு கூட போறத பாத்துச்சு. இப்போ நான் நல்லா இருக்கு. உங்களுக்கு தெரியுமா, நான் ரொம்பவே பலசாலியானவன். எங்களுக்கு தெரியும். உனக்கு எப்படி தெரியும்? உன்கிட்ட யார் சொன்னது? இப்பதானே சிக்கோ நீ எங்க கிட்ட அப்படி சொன்ன. ஆனா உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லைன்னு தோணுது. நான் இப்பவே நிரூபிச்சு காட்டுறேன், பாருங்க. அதுக்கு அவசியமே இல்ல. நீ எப்படி அப்படியெல்லாம் சொல்லலாம்? நான் ஒரு விஷயத்த சொன்னா நீங்க 2 பேரும் நம்பிதான் ஆகணும். இல்லனா எனக்கு ரொம்ப கோவம் வந்துரும். என்ன குருவி ராணியே, என்னுடைய பலத்தை பாத்தியா? பார்த்தோம். ரொம்ப பயங்கரமா இருக்கு. இன்னும் இருக்கு. அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் சிக்கு.
இப்பவே நம்மளுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு நண்பா. அநேகமா நம்ம அங்க போய் சேர்றதுக்குள்ள எல்லாமே முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன். மீதி கடக்க வேண்டிய பாதையை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அது ஏன்? ஏன்னா இப்ப சீட்டான சுத்திக்கிட்டு இருப்பாரு. அவருக்கு சுத்த வேண்டிய அவசியம் எதுக்கு வந்தது? ஒரு இடத்துல சும்மா உட்காரலாம்ல. சீக்கு, நீ ரொம்ப சின்னவன், அதனால இத பத்தி உனக்கு தெரியாது. அவன் வரட்டும், நான் என்னுடைய பலம் என்னன்னு அவன் கிட்ட காட்டுறேன். நான் என்ன ஒரு ஃபுட்பாலா? வரவன் போறவன் எல்லாம் என்ன உதைச்சி தள்ளுறதுக்கு? சரி, எப்படியோ குளத்துல வந்து குதிச்சிட்டேன். பேசாம குளிச்சிடுவோம். அது வரட்டும். நானு எலிக்கும் பயப்பட மாட்டேன், சிறுத்தைக்கும் பயப்பட மாட்டேன். அப்பதான் ஒரு மரத்துக்கு பின்னாடி இருந்து ஒரு சிறுத்தை சிக்கு அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ பாத்துட்டு இருந்துச்சு. இன்னைக்கு நமக்கு விருந்து கிடைக்க போகுது. யானையோட குட்டி, இதுதான் எனக்கு இன்னைக்கு வேட்டை. சிறுத்தை வந்துருச்சு, சீக்கிரம் வந்துரு. சிறுத்தை வந்துருச்சு, சீக்கிரம் வந்துரு. அட, நீ இப்படி சத்தம் போட்டினா முழிச்சுக்கிட்டு இருக்குதுங்க அங்கதானே ஓடி வரும். அட ஆமா, நீ சரியாதான் சொல்ற. என்னோட தூக்கத்தையும் கெடுத்துட்டியே. அதான் கத்துனது முழிச்சுட்டேன். நானே இங்க இருந்து ஓடி போயிடுறேன். அதுக்கு நான் பயந்து ஓடுறத நினைச்சிடாத. இருந்தாலும் நான் ஓடிடுறேன். ப்ளீஸ், என்னை எதுவும் செஞ்சிடாத. இல்ல இல்ல, நான் உன்னை சாப்பிட போறேன், வேற ஒண்ணும் இல்ல. நானு எந்த தப்புமே செய்யல. நானும் தான். நான் தூங்கும் போது எந்த தப்பு பண்ண மாட்டேன். ப்ளீஸ், என்னை எப்படியாவது இங்க இருந்து போக விடு. வேணா, நான் உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறேன். எப்படிப்பட்ட வாய்ப்பு? இங்க பாரு கண்ணா, என் நகத்தால உன்னை நான் கிரட்டுமா, இல்ல பல்லால உன்னை கடிக்கட்டுமா, இல்ல அந்த கம்பு ஒன்னே போதுமா? அந்த கம்பே பரவாயில்ல. சரி. நீயா? ஓ பசிய தீர்த்துக்கிறதுக்கு என் புள்ளதான் கிடைச்சானா? அது எனக்கு அத பத்தி தெரியவே தெரியாது. இப்ப தெரிஞ்சுக்கிட்டல. சீக்கு, நீ கிளம்புறதுக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. ஈத்தி குருவி வந்து என்கிட்ட சொல்லலன்னா உன் நிலைமை என்ன ஆயிருக்கும்? அது நீ சின்னவன் சீக்கு, அவங்கள மாதிரி கிடையாது. அத புரிஞ்சிக்க, புரியுதா? இப்போ நீ எங்க போகணும் சொல்லு, உன்னை நான் கூட்டிட்டு போறேன்ப்பா. என்ன கொஞ்சம் மன்னிச்சிருங்க அப்பா. இனிமே நான் உங்ககிட்ட சொல்லாம எங்கேயுமே போக மாட்டேன். சரி, இப்ப என் கூட வா போலாம். இதுக்கப்புறம் நீ எங்க போனாலும் என்கிட்ட சொல்லிட்டு போகணும், சரியா? மஞ்சாரி காட்டுக்குள்ள சேம்பன் குரங்கு அப்புறம் அம்பு அணில் ரொம்பவே நக்கல் பிடிச்ச விலங்குகள். ஒரு சமயம் அவங்க காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கிறப்ப, செம்பா, நீ அங்க ஏதாவது பாத்தியா? இது நம்ம மதி காக்காவோட கூடு தானே? காக்காவும் குருவியும் இப்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் நண்பர். என்ன அப்படியா? இது எப்பத்துல இருந்து? செம்பா, இப்ப நீ இந்த காட்டுல இருக்கிறது இல்லையா? எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரியும். அப்படி இது உண்மைன்னா நாம ஏதாவது ஒண்ணு பண்ணுவோம். சரி வா, அதுக்கு ஒரு வழி இருக்கு. அந்த நக்கல் பிடிச்ச விலங்குகள் காக்கா கூடுக்குள்ள இருக்கிற முட்டைகளை மரத்தோட பந்துக்குள்ள ஒளிச்சு வச்சிருச்சுங்க. இப்ப பாரு என்ன நடக்க போகுதுன்னு. சரி வா, அந்த காக்கா இருக்க கூடுக்கு நம்ம போவோம். சரி அம்பு, சரி வா போகலாம். அம்பும் சேம்பும் மாதா காக்கா கூடு கிட்ட போச்சுங்க.
அப்புறம் அங்க இருக்கிற ஒரு மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அந்த மாதா காக்கா அந்த கூடு கிட்ட வந்துச்சு. செம்பா, மாதா காக்கா இங்கதான் வந்துகிட்டு இருக்கு. ஆஹா, இப்ப பாரு, இதுக்கப்புறம் தான் வேடிக்கை. அங்க பாரு, மாதா காக்கா கூடுக்குள்ள நுழைஞ்சிருச்சு. ஓ, என்னோட முட்டைகள், என்னோட கூடுக்கு யார் வந்தது? யார் வந்து என் முட்டைகளை திருடிட்டு போனது? அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு அந்த நக்கல் பிடிச்ச விலங்குகள் அந்த மரத்தை விட்டு வெளியே வந்தாங்க. அப்ப அந்த மாதா காக்கா கிட்ட சொல்லிச்சுங்க, ஆமா, உனக்கு தெரியுமா, நாங்க 2 பேரும் சேர்ந்து உன்னோட குயில் நண்பன் இந்த கூடுக்குள்ள நுழையறத பார்த்தோம். ஓஹோ, அந்த குயில நான் நம்பினா அது என்னையே ஏமாத்திடுச்சா? இன்னைக்கு அதோட திமிர நான் அடக்குறேன். இன்னைக்கு நாள் இன்னும் பாக்கி இருக்கு. வா போய் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இல்லனா வா, நம்ம சண்டையை ஊட்டி விடுவோம். வா, சீக்கிரம் போலாம். என்னாச்சு? நீ ஏன் இவ்வளவு கோவமா இருக்க? என் முட்டைகளை திருடிட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்கிறியா? என்னோட முட்டைகளை சீக்கிரமா கொடு. முட்டைகளை திருடுனா? நானா? ஆமா, அது நீதான். எனக்குன்னு நான் கூடு வச்சுக்கிறதே இல்ல. உன்னோட கூடுகள்ல தானே நான் முட்டையிடுவேன். பொய்யெல்லாம் சொல்லாத, நீதான் என் முட்டைகளை திருடி இருக்க. ஏய் செம்பா, அங்க பாரு, அவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இது போல சேம்பன் அப்புறம் அம்புனால குயிலும் மாதா காக்காவும் மறுபடியும் எதிரிகளாயிட்டாங்க. இது போல ஒரு நாள் சேம்பனும் அம்புவும் நதியை கடந்து பக்கத்து கிராமத்துக்கு போயிட்டாங்க. காக்காவுக்கும் குயிலுக்கும் நடந்தது சண்டை. அத பார்த்து ஜாலியா ஜாலியா இருந்துச்சு. காக்காவுக்கும் குயிலுக்கும் சண்டை வந்துச்சு. ஜாலி 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 ஜாலி, ரொம்ப ஜாலி. ஜாலியோ ஜாலி, ஜாலியோ ஜாலி. அட இங்க பாரு, நம்ம கிராமத்துக்கு வந்து சேர்ந்துட்டோம். இப்ப பாட்டே நின்னு போச்சே. கிராமத்தோட அழக ரசிச்சுக்கிட்டே அவங்க நடந்து வந்தாங்க. அப்பதான் அந்த எதிர் வீட்டுல அவங்க ஒரு பறவை கூண்ட பார்த்தாங்க. அதுல பழுத்த மாம்பழம் இருந்தது. ஹே அம்பு, கொஞ்சம் நில்ல. அங்க பாரு, அங்க பாரு, அந்த கூண்டுக்குள்ள எனக்கு பிடிச்ச பழம் இருக்கு. நாக்கெல்லாம் ஊறுதே. வா, நம்ம அத கூட திறந்து அதுக்குள்ள இருக்க மாம்பழத்தை எடுக்கலாம். சேம்பனோட உதவியால விடுதலையான கிளிகள் சேம்பன் அப்புறம் அம்பு பின்னாடியே பறந்து போச்சுங்க. எவ்வளோ இனிப்பான பழம். ஏ சேம்பா, சீக்கிரம் வா, காட்டுக்கு போவோம். எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. எதுக்கு? எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஆனா இது நம்ம காடு கிடையாது. அப்ப நம்ம விளையாட்டு விளையாடணும். அப்புறம் நம்ம இங்க வகையா மாட்டிப்போம். அது கிராமமோ இல்ல காடோ, என்ன பொறுத்த வரைக்கும் ஒண்ணுதான். அப்படி இல்ல செம்பா, காடுங்கிறது நம்மளோட வீடு. அங்க நமக்கு சுதந்திரம் இருக்கு. அங்க நம்மள யாருமே தொந்தரவு பண்ண மாட்டாங்க. ஆனா கிராமம்... அட பயப்படாத, நாம போகலாம். என்ன இது? நாம நல்லா மாட்டிக்கிட்டோம். எங்களை விட்டுடுங்க, நாங்க எதுவும் பண்ண மாட்டோம். இப்படி எல்லாம் சொல்றதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல செம்பா. மனிதர்களுக்கு நம்ம பாஷை புரியாது. 2 கிளிகளும் ஒரு மர கிளைகள் மேல உட்காந்து நடந்த விஷயங்களை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு பிடிக்கலனாலும் அவங்க தான் நம்மளுக்கு உதவி செஞ்சது. ஆமா, நம்ம தான் அதுக்கு உதவி பண்ணணும். அவங்கள நம்ம எப்படி காப்பாத்துறது? நிச்சயமா ஏதாவது வழி கிடைக்கும். வா போய் பார்க்கலாம். மாதா காக்கா, எங்களுக்கு உதவி பண்ணு. எங்க நண்பர்கள் பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டாங்க. எங்களுக்கு உதவி செய். நீங்கெல்லாம் யாரு? அப்புறம் என்ன விஷயம்?
ஒரு மனுஷன் எங்க நண்பன் குரங்கு அப்புறம் அணில வலை போட்டு புடிச்சிட்டாங்க. எங்களுக்கு உதவி செய்யுங்க. நீங்க கவலைப்படாதீங்க, நாங்க அவங்கள காப்பாத்துறோம். அவங்க எந்த பக்கமா போயிருக்காங்க? எங்க பின்னாடியே வாங்க. எங்களை எதுவும் பண்ணிடாதீங்க, எங்களை விட்டுடுங்க. இதுக்கப்புறம் இந்த கிராமத்துக்குள்ள வரமாட்டோம். தயவு செஞ்சு விட்டுடுங்க. செம்பா செம்பா, நீ எவ்வளவுதான் பேசினாலும் மனிதர்கள் நம்ம பாஷையை புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஏய் காக்கா, இருந்து போங்க. எதுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க? போங்க, போங்கன்னு சொல்றேன்ல. போங்க, போங்க. முதல்ல போங்க இங்க இருந்து. கடவுளே, அப்பாடி தப்பிச்சிட்டோம். அது சரிக்கா, நீங்க இங்க என்ன பண்றீங்க? நான் உணவை தேடி எப்பவுமே இந்த கிராமத்துக்கு வருவேன். மாதா காக்கா, நீங்க எங்களுக்கு உதவி செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. உண்மையே சொல்றேன்க்கா, தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்க. அன்னைக்கு நாங்க தான் உங்க முட்டையை எடுத்து மறைச்சு வச்சோம், பொய் சொல்லிட்டோம். அது நான் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா தான் உணர்ந்தேன். இருந்தாலும் சரி, ஆனா உங்களுக்கு உதவி செஞ்சது நான் கிடையாது. எங்களுக்கு யார் உதவி செஞ்சாங்க? அதுவும் அந்த கிளிங்க தான். அந்த கூண்டுக்குள்ள நாங்க அடப்பட்டு இருந்தோம். நீங்க தான் திறந்து விட்டீங்க. நீங்க தானே எங்களை காப்பாத்துனீங்க. நாங்களும் உங்களுக்கு எங்க நன்றி கடனை செய்யணும்ல. நாங்க நிறைய தப்புகளை செஞ்சிட்டோம், எங்களை மன்னிச்சிருங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் எங்களோட திமிருத்தனம் தான். இதுக்கப்புறம் நாங்க யாருமே கஷ்டப்படுத்த மாட்டோம். இது போல மாதா காக்கா அப்புறம் அந்த 2 கிளிகளுக்கும் நன்றி சொல்லிட்டு சேம்பன் அப்புறம் அம்பு அவங்களோட காட்டுக்கே திரும்பி வந்துட்டாங்க. திரும்பி வரும்போது சேம்பன் திருடிட்டு வந்த கேப்ப அதை திருப்பி கொடுக்கறதுக்கும் மறக்கல. யானைக்குட்டி, உனக்கு நாவப்பழம் வேணுமா? எனக்கு ஒண்ணும் வேண்டாம். நீ ஏன் கவலைப்பட்டு இருக்க? என் கூட விளையாடுறதுக்கு நண்பர்கள் யாருமே இல்ல. ஐயே, அதுவா விஷயம்? நான் காலையில இருந்து இங்க எல்லாம் தேடினேன், இங்க யாரையுமே காணல. அதோ அந்த அத்தி மரத்துல எவ்வளவு குரங்குங்க பாரு. உனக்கு அவங்களோட விளையாடலாமே. உண்மையா? ஆமா, அவங்க அங்க கண்ணாமூச்சி ஆடுறாங்க, ஊஞ்சலாடி விளையாடுறாங்க. அப்படி எவ்வளவு விளையாட்டு இருக்கு. அப்படின்னா நானும் அங்க போறேன். கிளி பொண்ணு, நாம அப்புறமா சந்திக்கலாம். நண்பர்களே, அதை பாத்தீங்களா? பெரிய தொப்பை உள்ள யானை வரா. பாம்பு மாதிரி ஒரு தும்பிக்கை இருக்கிற யானை வரா. தொடப்பு மாதிரி வால் இருக்கிற யானை வரா. நண்பர்களே, என்னையும் விளையாட்டுக்கு சேர்த்துக்கிறீங்களா? என்ன, உன்னையே சேர்த்துக்கவா? பெரிய தொப்பை உள்ள யானை வரா. பாம்பு மாதிரி தும்பிக்கை இருக்கிற ஒரு யானை வரா. தடுப்பு மாதிரி வால் இருக்கிற ஒரு யானை வரா.
நண்பர்களே, என்னையும் உங்க கூட விளையாடுறதுக்கு சேர்த்துக்கிறீங்களா? சேர்த்துக்கிறோம். உனக்கு மரத்துல ஏற தெரியுமா? தெரியாது. உனக்கு எப்படி ஊஞ்சல் ஆட தெரியுமா? தெரியாது. உன்னால இப்படி வால்ல ஆட முடியுமா? அதுவும் தெரியாது. இது கூட தெரியாதா? அப்ப எடுத்து காலி பண்ணு. குண்டு புஸ்கா தொப்பைக்காரா, குண்டு புஸ்கா தொப்பைக்காரா, குண்டு புஸ்கா தொப்பைக்காரா. டேய் நில்லுடா அங்க. நில்லு நில்லு நில்லு. குண்டு புஸ்கா தொப்பைக்காரா. என்னாச்சு? குரங்கு குட்டி கிணத்துக்குள்ள விழுந்துட்டா. நண்பர்களே எல்லாரும் ஓடி வாங்க. டேய் கையில புடிடா. எட்ட மாட்டேங்குது. டேய் எகிரி நல்லா புடிடா. டேய் வாலே பிடி. டேய் முட்டாள், உன் வால்ல இல்லடா, ஏன் வால்ல புடி. எட்ட மாட்டேங்குது. குதிச்சு பிடி. எட்ட மாட்டேங்குது. வந்துட்டு இருக்கான். டேய் குதிடா, நல்லா எகிரி புடி. என்னாச்சு நண்பர்களே? எங்களோட குட்டி குரங்கு கிணத்துக்குள்ள விழுந்துடுச்சு. காப்பாத்துறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணோம், ஆனா எதுவுமே நடக்கல. நான் முயற்சி பண்ணி பார்க்கட்டுமா? யானை குட்டி சரியான நேரத்துல வந்ததுனால குரங்கு குட்டியை காப்பாத்த முடிஞ்சது. யானை குட்டி, கேலி பண்ணனதுக்காக என்ன மன்னிச்சுக்கோ. என்னோட பேச மாட்டியா? இல்ல நண்பர்களே, எனக்கு யாரோடும் பகை இல்லை. இனி விளையாட என்னையும் சேர்த்துக்குவீங்களா? இன்னில இருந்து நீதான் எனக்கு உயிர் நண்பன்.
கையில்